திவாகர் அவ்வளவு கோவம் இருக்கா? என்ன பண்ணிருக்க? ஜாதியை பத்தி பேசிருக்க. ஏண்டா உன்னை செருப்பால் அடிப்பேன்டா. அவன செருப்பால் அடிப்பேன். ஜாதியை பத்தி பேசிருக்க. காசு வாங்குறல அப்ப அதுக்கு உனக்கு காசு தேவைப்படுதா? ஏண்டா ஜாதியை பத்தியா பேசுற? செருப்பு பிஞ்சிருந்தா இனிமேல் நீ ஜாதியை பத்தி பேசணும்னா. ஏய் வாட்டர் மெலன், என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனால் அந்த மாக்காப்பாவும் புகழும் அப்புறம் அந்த கானா போட்டு வினோத் 3 பேரும் கொடுத்த பேட்டியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. நீ அடுத்தவன் பொண்டாட்டிய கூப்பிட்டியாம படுக்க கூப்பிடலாமா? தப்பு இல்லையா அது? ஏண்டா சரி நீ ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தோம். எதற்காக நீ அந்த வேலை செய்யற? நீ ஏண்டா அடுத்தவன் பொண்டாட்டி மேல தோல் மேல கைய போட்டு அவன் நல்லா இருக்கா இல்ல நான் நல்லா இருக்கா அப்படின்லாம் நீ பச்சை பச்சையா பேசிருக்க. அப்படி பேசலாமா? அது மட்டும் இல்ல, பெண்களை நீ இழிவுபடுத்தி பேசிருக்கடா. டேய் பெண்கள் தட்டுவா. நான் லெஜண்டோட ரசிகர் மன்றத்துல இருக்கிறதுனால நான் கட்டுப்பாடோட இருக்கேன். புரியுதா? எப்படி நீ அந்த வார்த்தையை பேசலாம்? ஏடா எப்படா நீ அந்த வார்த்தையை பேசலாம்? உனக்கே தெரியும். அது மட்டும் இல்ல, டேய் திவாகர் அவ்வளவு கோவம் இருக்கா? என்ன பண்ணிருக்க? ஜாதியை பத்தி பேசிருக்க. ஏண்டா உன்னை செருப்பால் அடிப்பேன்டா. அவன செருப்பால் அடிப்பேன். ஜாதியை பத்தி பேசிருக்க. ஏண்டா நீ உயர்ந்த ஜாதியா இருக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஜாதியா இருக்கலாம். ஜாதியை பத்தி எப்படா பேசுவா? எப்படி பேசுவா? நீ நீ பிசியோதெரபி டாக்டர்னு சொல்லிட்டு இருக்கியா? உன்கிட்ட கால் வலி கை வலின்னு வராங்களே அவங்க எந்த ஜாதின்னு பார்த்தியாடா? நீ ஜாதிக்கு இது பார்த்துட்டு இருக்க? சொல்லு, எந்த ஜாதின்னு பார்த்தா சரியா? நீ அந்த வேலை சரியா? சொல்லு. ஏண்டா காசு வாங்குறல அப்ப அதுக்கு உனக்கு காசு தேவைப்படுதா? ஏண்டா ஜாதியை பத்தியா பேசுற? ஏண்டா ஜாதியை பத்தி பேசலாமா? தமிழ்நாட்டுல இருந்துட்டு நீ திங்கிறியா சோறு? அது எந்த ஜாதிக்காரன் தெரியுமா? நீ கடையில போய் சாப்பிடுறியா? அது எந்த ஜாதிக்காரன் கொடுக்குன்னு தெரியுமா? செருப்பு பிஞ்சிருந்தா இனிமேல் நீ ஜாதியை பத்தி பேசணும்னா. அறிவு இருக்கணுங்க. பிக் பாஸ்க்கு அறிவு இருக்கணும். இந்த மாதிரி ஜாதியை பத்தி பேசுறவன எதுக்கு நீங்க உள்ள விட்டீங்க? திவாகர வாட்டர் மெலன் ஸ்டார் அவனை எதற்காக பிக் பாஸ்குள்ள விட்டு அவன் அங்கே பல பெண்கள் கூட நான் வீடியோல தான் பார்த்தேன். அதுக்காக யாரையும் தவற சொல்ல. அப்பவே அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்கணும். இனியாச்சும் தெரிஞ்சுங்க பிக் பாஸ், இனியாச்சும் தெரிஞ்சுங்க யார உள்ள சேர்க்கணும் அப்படின்னு பாருங்க. புரியுதுங்களா? தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கு. தயவு செய்து அதை சீர்குலைச்சிடாதீங்க. நான் இப்பவும் சொல்றேன், லீடரோட ரசிகர் மன்றத்துல இருக்கிறதுனால, லெஜண்டோட ரசிகர் மன்றத்துல இருக்கிறதுனால என்னால பேச முடியல. இல்லன்னா திவாகர் நீ பெண்களை இழிவுபடுத்தி பேசுறதுக்கும் ஜாதியை பத்தி பேசுறதுக்கும் உன்னை வேற மாதிரி ஆக்கிருக்கணும். நான் இப்ப வெளியூர்ல இருக்கிறதுனால. நன்றி.